அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ராசி என்ன அப்படின்னா மிதுனம் ராசி. ரொம்ப ரொம்ப அருமையான ராசிங்க. புதன் பகவானே ஆளக்கூடிய ஒரு ராசி. இது ஒரு காற்று ராசிங்க. இந்த ராசிக்காரர்கிட்ட பார்த்தீங்களா, புதுமை ஸ்டைலு அப்படின்னு இவங்ககிட்ட பல்விதமான நல்ல குணங்கள் இருக்கும். மேலுமே இந்த மிதுன ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்குமே புதன் பகவான் ஆடக்கூடிய ஒரு ராசி அப்படிங்கிறதுனால இவங்க எப்போதுமே புத்தி கூர்மையாக இருப்பாங்க. அதே மாதிரி இந்த எந்த விஷயத்தையுமே அதிகமாக சிந்திப்பாங்க. முடிவெடுத்ததுக்கு அப்புறம் கூட ஒரு தடவைக்கு பல தடவை இவங்க யோசிக்கக்கூடிய ஒரு ராசி இவங்க அப்படின்னே சொல்லலாங்க. இவங்களோட ராசி அடையாளத்தை போலவே இருவகையான குணங்கள் முகங்களோடுமே இருப்பாங்க. மிகவும் விவேகமாகவும் அனுபவசாலிகளாகவும் இருக்குவாங்க. மேலுமே தன்னம்பிக்கை கட்டுப்பாடு இவங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும். காலச்சக்கரத்தில் மூன்றாவதாக வரக்கூடிய ராசி தான் மிதுனம். ஒரு மனிதருக்கு நுண்ணறிவு, புத்தி கூர்மை, முடிவெடுக்கும் திறமைகள் என பலவற்றையுமே தரக்கூடியவர் தான் புத பகவான். இவரே ஆளக்கூடிய ராசி தான் நம்மளுடைய மிதுன ராசி. இவங்களுக்கு பார்த்தீங்களா, இயல்பாகவே எந்த ஒரு விஷயத்திலுமே ஆர்வத்துடன் செயல்படுவாங்க. இவங்களை பார்த்தீங்களா, பார்க்க விளையாட்டுத்தனமாக இருந்தால் கூட செயலில் கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடியவங்க இந்த ராசி அப்படின்னே சொல்லலாங்க. மிகவும் இனிமையாக மற்றவங்ககிட்ட பேசுவாங்க. அதனால் சமூகத்தில் பிறரால் அதிகமாக விரும்பப்படக்கூடிய ஒரு நபர்களாக இந்த ராசிக்காரர் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாங்க. இந்த ராசிக்காரர் பார்த்தீங்களா, கேலி கிண்டல் செய்வதில் வல்லவர்களாக இருப்பாங்க. அதோட தன்னோட கருத்தை தெரிவிப்பதில் முன்னோடியாகவும் இருப்பாங்க. இதனால் பார்த்தீங்களா, காதல் மற்றும் திருமணமானது சிறப்பாக இவங்களுக்கு அமையும். திருமண வாழ்க்கையில் தன்னோட துணைக்கு முழு ஆதரவையும் அவங்களோட அதிக நேரத்தையும் செலவிட விரும்பக்கூடியவங்க இந்த ராசியில் பிறந்த நண்பர்கள் அப்படின்னே சொல்லலாங்க. மிதுன ராசியில் பிறந்த பெண்கள் பார்த்தீங்களா, வாயு ராசியை சேர்ந்த ஆண்களையோ அல்லது நெருப்பு ராசியை சேர்ந்த ஆண்களையோ திருமணம் நீங்கள் செஞ்சு கொள்ளலாம். காற்று ராசி அப்படிங்கிறதுனால இவங்களோட மனம் பார்த்திங்களா ஒரு இடத்துல நிலைக்காது. அடிக்கடி தன்னோட முடிவுகளை பார்த்திங்களா மாற்றிக்கொண்டே இருப்பாங்க. மேலுமே இவங்க ரொம்ப திறமைசாலியாகவும் புத்திசாலியாகவும் வாழ்ந்து வரும் இவங்களுக்கு இந்த வாரத்தில் எப்படிப்பட்ட ஒரு கிரக நிலைகள் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு, திருப்பதி ஏழுமலையான் அருளால் இவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் காத்திருக்கு, கிரக நிலைகள் எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த பதிவின் மூலமாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். சமுதாயத்தில் அனைவருமே நன்றாக பழக விரும்புகிறவங்க இந்த ராசிக்காரர் அப்படின்னே சொல்லலாம். இயல்பாகவே அனைவரிடமே எளிதாக பேசி திறன் கொண்டவங்க. எந்த செயலை செஞ்சாலுமே அதில் அவசரமாக செய்ய மாட்டாங்க. அந்த காரியத்தில் நல்லது கெட்டது என இரண்டையுமே நன்றாக ஆராய்ந்து அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவுக்கே வருவாங்க. மிகவும் சாமர்த்தியமாகவும் நிதானமாகவும் எதையுமே கையாண்டு வெற்றி பெறக்கூடியவங்க இந்த ராசியில் பிறந்தவங்க அப்படின்னே சொல்லலாங்க. மேலுமே இந்த ராசிக்காரர் எப்போதுமே தைரியமாக சிந்திக்க முயல்றவங்க. அதனால தான் அடுத்தவங்களுக்கு சிறந்த வழிகாட்டிகளாகவும் இருப்பாங்க. மிதுனமும் கன்னியும் புதனால் ஆளப்படும் ஒரு அற்புதமான ராசிங்க. புதன் ஒரு தகவல் தொடர்புக்கான தூது கிரகமாக கருதப்படுது. அதனால தான் மிதுன ராசிக்காரர் பார்த்தீங்களா, தங்களோட உணர்ச்சிகளை எப்போதுமே வெளிப்படுத்தி கொண்டே இருப்பாங்க. ஆனால் கூட புதனால் ஆளப்படும் கன்னியும் அப்படி வெளிப்படுத்தும் குணத்தையே கொண்டிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மேலுமே இவ்வளவு நல்ல குணம் படைத்த நம்மளுடைய மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் எப்படிப்பட்ட ஒரு கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு, அவங்களோட குடும்பம், தொழில், உத்தியோகம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்கலாம் வாங்க. இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு தொழில், வணிகம், வேலை துறையில் ஏதேனும் சவால்கள் வந்தால் கூட அதை நீங்களே தைரியமாக எதிர்கொண்டு வெற்றியோட புதிய அத்தியாயத்தை எழுதலாங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் உங்களோட திட்டங்கள் மற்றும் இலக்குகள் அடைய முழு அர்ப்பணிப்போட முழு கவனத்தோடு நீங்கள் முன்னேற வேணுங்க. உங்களோட விருப்பத்தின் பலன்களை நிச்சயமாக உங்களால் பெற முடியும். இன்றைய வேலையை நாளைக்கு ஒத்தி வைப்பதை முக்கியமாக தவிர்க்கணுங்க. பிளான் பண்ணி எந்த வேலை செஞ்சாலுமே அது செய்யுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்களோட இழப்புகளை சந்திக்க நேரிடுங்க. வார இறுதியில் உடல் சோர்வு அல்லது தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் கூட நீங்கள் சந்திக்க ஒரு காலம்னு சொல்லலாம். காதல் உறவுகளில் ரொம்ப கவனமாக இருக்க வேணுங்க. அதே மாதிரி உங்களோட காதல் துணை அல்லது வாழ்க்கை துணையோட உணர்வுகளை ஒருபோதுமே புறக்கணிக்காதீங்க. மேலுமே அதிர்ஷ்ட நிறமாக உங்களுக்கு மஞ்சள் நிறமானது சொல்லப்படுது. மிதுன ராசி பொறுத்த வரைக்குமே இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே கிரக நிலையை ராசியில் குரு, தனவாக்கு, குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன், தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியன், புதன், கேது, சுகஸ்தானத்தில் செவ்வாய், பாக்கியஸ்தானத்தில் சனி, ராகு என கிரக நிலைகள் பார்த்திங்களா உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எல்லா வகையிலுமே பல நன்மைகள் உண்டாகும் வாரமாக அமைஞ்சிருக்கு. எதுலேயுமே உங்களுக்கு சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு அதன் மூலம் நல்ல மதிப்பையுமே கூட நீங்கள் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். பணவரத்துமே திருப்தி தரும் வகையில் இருக்கும். பயணங்கள் செல்லவும் உங்களுக்கு வாய்ப்புகள் அமையும். மேலும்
விருந்து நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையுமே அமையுங்க. முக்கிய நபர்களோட உதவியுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக தான் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலுமே புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகமே உங்களுக்கு காத்திருக்கு. தொழில் வியாபாரம் பொறுத்த வரைக்குமே மந்த நிலையான இருந்தது எல்லாமே மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. மேலுமே உங்களுடைய சாதுரியமான பேச்சின் மூலம் பல்வேறான வெற்றிகளை நீங்கள் பெற போகிறீங்க. வியாபாரத்திலையுமே கூடுதல் லாபம் உங்களுக்கு பெற போகிறீங்க. விலகி சென்ற வாடிக்கையாளர்கள் கூட மீண்டும் வந்து ஒரு லாபம் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சாமர்த்தியமான செயல்கள் மூலம் காரிய வெற்றிகள் நீங்கள் காண போகிறீங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை காணப்படும். மன வருத்தத்தோட குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவங்க மீண்டும் வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க. கவனமாக செயல்படுவது ரொம்ப நல்லதாகவும் சொல்லப்படுது. மேலுமே கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷம் நீடிக்கும் ஒரு அருமையான காலகட்டமாக நம்மளுடைய மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. குழந்தைகளுக்கு தேவையான ஆடை ஆபரணம் எல்லாமே நீங்கள் தேவையான அணிகலன்கள் எல்லாமே நீங்கள் வாங்கி கொடுத்து மகிழக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே காரியங்களில் சாதகமான போக்கு காணப்படுங்க. மங்கள நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள உங்களுக்கு வாய்ப்புமே அமையும். வெளியூர் பயணம் செல்ல வேண்டி இருக்குங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்க பொறுத்த வரைக்குமே வாக்கு வன்மையால் எல்லா நன்மைகளுமே நீங்கள் கிடைக்க போகுது. பணவரவு பொறுத்த வரைக்குமே திருப்தி தரும் வகையில் அமையுங்க. புதிய நபர்களோட அறிமுகம் அவங்களோட நட்புமே உங்களுக்கு கிடைக்கும். எதுலேயுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் முன்னேற்றம் காண போகிறீங்க. அரசியல் துறையில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்குமே நீண்ட நாளாகவே இருப்பறியாக இருந்து வந்த காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்து முடியும் ஒரு காலகட்டம் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி நீங்கள் வாகனங்களை பயன்படுத்தும் போது மட்டும் ரொம்ப கவனம் தேவைங்க. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வெற்றியுமே உங்களுக்கு கிடைக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்குமே சீரான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே பிரிந்து சென்ற நண்பர்கள் மீண்டும் வந்து சேரக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. மிருகசீரிசம் 3-4 பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே எந்த காரியத்தையுமே செஞ்சு முடிப்பதில் தாமதம் ஏற்படும் ஒரு காலகட்டமாக அமையும். அதே மாதிரி பகைவர்களால் ஏற்படும் சின்ன சின்ன தொல்லைகள் கூட சமாளிக்க வேண்டிய ஒரு சூழலானது உங்களுக்கு அமையும். புதிய நண்பர்களுடன் பழகும்போது ரொம்ப கவனமோடு நீங்கள் பழகுவது ரொம்பவும் நல்லதுங்க. அடுத்ததாக திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே தொழில் வியாபாரம் நிதானமாக நடக்கும். கடன் விவகாரங்கள் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கட்டுக்குள்ளே இருக்கும் ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. புதிய ஆர்டர்களுடன் முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுத்து உங்களுக்கு பல்வேறான மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்க போகுது. அடுத்ததாக புனர்பூசம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டிய ஒரு சூழலானது இருக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்களோட கோபமாக பேசுவதை முக்கியமாக நீங்கள் தவிர்க்க வேணுங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையில் வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் பேச்சுவார்த்தையில் ரொம்ப கவனமாக இருந்தால் இந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்காது. பரிகாரமாக திருவண்ணாமலை ஸ்ரீ ரமண மகரிஷை வணங்க மன அமைதியானது உங்களுக்கு கிடைக்கும். காரிய தடைகள் அனைத்துமே விலகி எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க இது ரொம்பவும் உதவியாக இருக்கும். மேலுமே திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு நீங்கள் சென்று வந்தாலே உங்களுடைய வாழ்க்கையில் பல திருப்பம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலுமே இந்த ராசியில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா எந்த ஒரு முக்கிய விஷயத்திலுமே குடும்பத்தாரோட கருத்து பரிமாறிக்கொள்ளுங்க. அவங்களோட அதிக நேரத்தை நீங்கள் செலவிடுங்க. நண்பர்களிடம் விசுவாசமாக இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதாக சொல்லப்படுதுங்க. மிதுன ராசியில் பிறந்த பெண்கள் பார்த்திங்கன்னா வாயு ராசியை சேர்ந்த ஆண்களையோ அல்லது நெருப்பு ராசியை சேர்ந்த ஆண்களையோ திருமணம் செய்து கொள்வது ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லப்படுது. மிதுன ராசி சேர்ந்தவங்க புத்திசாலித்தனமாகவும் புரிந்து செயல்படக்கூடியவர்களாகவும் இருப்பீங்க. அப்படிங்கிறதுனால நிதி விஷயங்களில் சிறப்பான கட்டுப்பாடு உங்களுக்கு இருக்கும். அதன் மூலம் சிறப்பாக நீங்கள் சேமித்து பணத்தையுமே நீங்கள் வருங்காலத்திற்காக சேமித்து வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. இந்த ராசிக்காரை பொறுத்த வரைக்குமே தொழில் வணிகம் வேலைத்துறையில் ஏதாவது சவால்கள் வந்தால் கூட அதை நீங்கள் எதிர்க்கக்கூடிய ஒரு திறனுமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலுமே நீங்கள் முழு மனதோடு நீங்கள் செய்யும் வேலைகள் எப்போதுமே உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றியாக அமைந்து கொண்டே இருக்குங்க. உங்களுடைய காரிய தடைகள் அனைத்துமே விலக நீங்கள் குலதெய்வ வழிபாடு தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. அதே மாதிரி வீட்டில் இருக்கும் பெண்களை பார்த்தீங்களா அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து பூஜை அறையில் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தாலே உங்களுக்கு ஏற்பட இருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே தீர ஆரம்பிக்கும். அதே மாதிரி குடும்பத்திலேயும் சந்தோஷம் பெருகி கொண்டே இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போல் தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட
கூடவே இருக்க பெல் ஐக்கானையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க. அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் கூட தீர்வு சொல்லப்படுங்க. வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் கால் பண்ணி தாராளமாக தனிப்பட்ட ஜாதகத்தை கொண்டு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.